சரி சரி சரி, பார்த்தோன்னே என்ன மாதிரி பயந்துட்டு வெளியில் வந்துட்டு நின்றுட்டு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிருச்சாப்ப. ஒளிஞ்சிட்டு போனோடனே எதுவும் ட்ரை பண்ணீங்களா இல்லை மண்டையை எட்டி பார்த்து? சரிங்க. இல்லை, பாம்புன்னு வந்துட்டா மக்களை பொறுத்தளவுக்கு நல்ல பாம்பு கட்டுவிரியன் அப்படி தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, சரி கவனமாக இருங்கக்கா. உள்ளே இருக்கா? எங்கே? அங்கேயா? இந்த கேப்பா? ஆமாம் ஆமாம். ஓகே. எப்படி டைரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்களா இல்லை மேலே எலி பிடிக்க வந்திருக்கப்போ? பாருங்க, அந்த பெட்டிக்கடையில் ஃப்ரிட்ஜ் வழியாக வந்து இந்த பாம்பு, சாரப்பாம்பு. இரியா நிழல்ல வைங்க, நிழல்ல. தான் பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு பாம்பை? எப்படி சவுண்டு கேட்டுச்சா? இப்போ எலியும் பாம்புமே ஒன்றாவே விழுந்துட்டு உங்களை பார்க்கவுமே கீழே அப்படியே ஃப்ரிட்ஜு கடியில் போய் மறைஞ்சிக்கிருச்சு. நல்ல வேலை. இது சாரப்பாம்பு தான். நீங்கள் நல்ல பாம்புன்னு சொன்னீங்க. இது சாரப்பாம்பு. மேக்ஸிமம் இந்த ஓடு இந்த லைனில் வந்துட்டாலே இவன் தான் இருப்பான். நல்ல பாம்பு வருவான், அவன் ரொம்ப கம்மியாக இருப்பான். ஆனால் மேலே ஓடு இந்த ஹைட்டுக்கு வந்துட்டாலே சாரப்பாம்பு தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது எதிர்பாராமல் நடந்துருச்சு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எலியார்பத்தி அப்படின்ற ஏரியாவில் வந்து ஒரு பெட்டி கடையில் பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு 15-16 கிலோமீட்ரு. ஸோ ஸ்பாட்டுக்கு உடனே வேகமாக வந்து ஸோ இந்த கடையில் வந்து பாம்பு பிடிச்சிருக்கோம். அவங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலே ஓட்டிலேருந்து எலியும் பாம்பும் ஒன்றா விழுந்து பாம்பு வந்து ஃப்ரிட்ஜு கடியில் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பாம்பை பத்திரமா பிடிச்சிருக்கோம். அவுட்டரில் வந்து ஹைவேஸில் வந்து கடை போட்டிருக்கீங்க. அப்போ பக்கத்தில் இங்கே புதர்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வருவாங்க. அங்கே உணவு இருக்கிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்கக்கா. அங்கே இல்லைன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கடையில் இருக்கிற எலி சவுண்டு இதெல்லாம் கேட்கும். அப்போ அதை கனெக்ட் பண்ணி இங்கே வருவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த அவர் சொன்ன மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் அப்போக்கப்போ சுத்தம் பண்ணணும். அப்படி நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த திங்ஸை எடுக்க போகிறீங்கன்னா அதில் பாம்போ ஏதோ உயிரினங்கள் இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த திங்ஸ் எடுக்கணும். போய் அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா எப்போ என்ன வேணால் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த புதர் லைனில் வச்சுருக்கீங்க, அவுட்டரில் வச்சுருக்கீங்க. அதனால் ரொம்ப கவனமாக ஜாமான் எப்போ எடுக்கிறதுனாலும் ரொம்ப கவனமாக நீங்கள் எடுக்கணும். அதை மட்டும் மனசில் எப்பயுமே வச்சுக்கோங்க. பயப்படா. இந்த வாளியை நாட்டுங்க. நாட்டு எடுத்துருங்க. சரி போ, மேலே போ. இந்த இருக்கியா போயா? இல்லை போ, நல்லா போ. கார்னர் போ.